வெல்கம் டு சந்தோஷ் கிச்சன். இன்னைக்கு நம்ம டீ கடையில் கிடைக்கிற பண்ணை வச்சு எப்படி ஹல்வா பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: டீ கடையில் கிடைக்கிற பன், நெய், பாதாம், ஏலக்காய், முந்திரி, சர்க்கரை, பால். வாங்க எப்படி சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கேஸில் பேனை வச்சுட்டு இப்போது நெய்யை ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு நெய்யை ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம முந்திரியும் பாதாமையும் நெய்யில் ரோஸ்ட் பண்ணிட்டு வச்சுக்க போகிறோம் தனியாக. பாதாமும் முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். அதை இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண நெய்யிலே இப்போ நம்ம அந்த பன்னையும் ரோஸ்ட் பண்ணிப்போம். பன் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பிரெட் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதிலே பால் ஊற்றிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பன் இப்போ பாலோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் இப்போ நம்ம சர்க்கரை நல்லா போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான நிறைய சுகர் போட்டுக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வரும். தேவையான அளவுக்கு லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடி, ஸ்மெல்லுக்காக தான் இந்த ஏலக்காய் பொடி போடுறோம். ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸ் போட்டுப்போம். ஹல்வா இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா ஹல்வா ரெடின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு வேறு பவுலில் மாற்றிப்போம். ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.